அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக நமக்கு வர அழைப்புகளில் நிறைய அழைப்புகள் எங்களால் எங்கள் நாயை பார்த்துக்க முடியல, உங்கள்கிட்ட கூட்டு வந்து கொடுத்துட்டோமா அப்படின்ற அழைப்புகள் தாங்க. அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம், வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, வாடகை வீட்டில் இருக்கோம், வீட்டு உணவு ஒத்துக்கலை, இப்படின்ற காரணங்கள் தாங்க அவங்க சொல்கிறது. இது தினம் 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எங்களோட கேள்வி என்னென்னா, உங்களால் அதை கடைசி மூச்சு வரையும் பார்த்துக்க முடியலன்னா ஏன் வாங்குறீங்க? ஃபேஷனுக்காகவா? இல்லை உங்கள் குழந்தை விளையாடணுன்றதுக்காகவா? அது என்ன பொம்மையாங்க? அதுக்கு உயிர் தானே இருக்குது. இப்படி கேட்குறவங்க ஒரு கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க, எதுக்கும் வழி இல்லை அப்படின்னா கொண்டு வந்து ரோட்டில் விட்டுடுறாங்க. அப்படி ரோட்டில் விடுற நாய் என்ன ஆகும்னு எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? மரணம் ஒரு தடவை தாங்க வழியை தரும். ஆனால் இப்படி ரோட்டில் விடும்போது தினம் தினம் அதுக்கு வழியை தரும். அதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த நாயை அப்படி விடப்பட்டது தான் இந்த நாய். நீங்கள் உங்கள் ஆசைக்காக அதை இனப்பெருக்கம் பண்ணி காசு கொடுத்து ஒருத்தன் வைப்பான், ஒருத்தன் வாங்குவான். அதை வாங்கி ஏசியில் வச்சுட்டு பாலும் பழமும் கொடுத்துட்டு உங்களால் முடியலன்னு ரோட்டில் விட்டிங்கன்னா அது நிலைமை இப்படி தாங்க இருக்கும். திடீர்னு ரோட்டில் அம்போன்னு விடும்போது சோறு கிடைக்காமையும், வாகனத்தில் அடிபட்டும், ரோட்டில் இருக்க நாய்ங்கள்கிட்ட கடிப்பட்டும் அந்த நாய்ங்க கொடுமையை அனுபவிக்கும் பாருங்கள். தினம் தினம் இந்த நாயை பாருங்கள், எவ்வளோ புழு பிடிச்சி போய் எவ்வளோ வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? அரசும் இதை பற்றி ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணுங்க. அது என்னங்க, வெளிநாட்டு நாய்க்கு இனப்பெருக்கம் ஒரு பக்கம், நாட்டு நாய்களுக்கு கருத்தடை ஒரு பக்கம். இந்த முரண்பாடுகள் களையாதவரையும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இனப்பெருக்கம் செய்பவர்களை கட்டுப்படுத்துங்கள். நாய் வளர்த்து வெளியே வர்றவங்களை கடுமையான தண்டனையை கொடுங்கள். அப்போ தான் ரோட்டுக்கு வர்ற நாயை நம்ம தடுத்தால் மட்டும்தான் ரோட்டில் இருக்கிற நாய்களை நம்ம குறைக்க முடியும். அதென்னங்க, எங்கள் வீட்டு நாயை எடுத்துக்கன்னு மட்டும் சொல்கிறீங்க? எங்கள் சொத்தை எடுத்துக்குங்க, எங்கள் பணத்தை எடுத்துக்குங்க, எங்கள் நகையை எடுத்துக்குங்க, எங்கள் வீட்டு பொண்ணை எடுத்துக்குங்க, எங்கள் பையனை எடுத்துக்குங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா நாய் தானே. நாய்னா அவ்வளோ கேவலமாக போச்சுல. உங்கள் பசங்களுக்கு இந்த உலகம் இருக்குது, ஆனால் இந்த நாய்களுக்கு நீங்கள் தான் உலகம் அப்படின்றத மறந்துடாதீங்க. முன்னாடி அந்த நாயை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு நாய்க்கும் ஒரு தன்மை இருக்குது. இதெல்லாம் கால்நடை மருத்துவர்களை வச்சு தெரிஞ்சுக்கங்க. முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் வளர்க்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் நாயை எடுத்து வளங்க. இல்லைன்னா நாய் வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது எதுவும் சாதாரண பதிவாக கடந்து போயிடாதீங்க. அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், பொதுமக்களுக்கும் சொல்கிறேன். இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய சிக்கலாக, ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நிற்கும். ரோட்டில் வர நாயை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஏதோ என்ஜிஓ இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு அரசாங்கம் தள்ளி நின்று வேடிக்கையை பார்ப்பது அழகல்ல. முதல்ல ரோட்டில் வர நாய்களை தடுங்கள், அப்புறம் ரோட்டில் இருக்க நாய்களை கட்டுப்படுத்துறதை பற்றி நம்ம யோசிக்கலாம். நன்றி.